ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பெப்பர் முட்டை வறுவல் எப்படி செய்யலாம் வாங்க. செம்மையாக இருக்கும் பாருங்கள். இது போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க. பிள்ளைகள் பெரியவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இது எல்லாம் அதில் போட வேண்டிய பொருட்கள். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு ஊற்றி காய வச்சுட்டேன். எண்ணெயை கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு கலந்து விட்டுட்டு நீங்கள் அந்த முட்டையெல்லாம் அந்த சமயத்தில் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் 1-2 தட்டி வச்சேன் பாருங்கள். அந்த பூண்டை போட்டு அதில் கலந்து விட்டுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெயில் தான் போடணும். கலந்து வச்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் கம்மியாக போடுங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதிகமாக போட்டால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே சாப்பிட்லாம். இது போல் செய்யுங்க. நீங்கள் ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சிம்பிளாக வச்சுக்கணும். தண்ணி நிறைய வைக்கக்கூடாது. கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நான் ஒண்டியே எடுக்கிறதுனால அது ஸ்டக் ஆகிடுச்சி. தட்டி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கொஞ்சம் நேரம் அதிர்ந்து பாருங்கள் வீடியோ. அப்புறமா முட்டையை நல்லா க்ளீனாக எடுத்து அந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு போடுங்க. அந்த ஓடு அதிலே இருந்தால் கஷ்டம். அப்படியே திருப்பின மாதிரி எடுத்து வைங்க எல்லாத்தையும். இது மாதிரி அவ்வளோதான். ஒன் சைடு எல்லாத்தையும் வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் விட்டு வைங்க. ஏன்னா அது நல்லா அதுலேயே எண்ணெயிலேயே ஊறுற மாதிரி இருக்கும். அது மசாலா நல்லா இறங்கும். இப்போ இது போல் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது கையில் தான் எடுத்து போட்டிருக்கணும். இது ஒயிட் கலர் பெப்பர், கரம் மசாலா இது 2 இருக்குது. நான் கொட்டினதில் கீழே ஒரு இடமா விழுந்துச்சு. இந்த தப்பு நான் வேணான்னு கட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏன்னா நீங்கள் அது மாதிரி செய்யக்கூடாது. அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். கையில் போட்டு தூவி விடுங்க. அந்த பெப்பரை ஒயிட் கலர் பெப்பர் கலரும் வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒயிட் கலர் பெப்பர் வாங்கிக்கோங்க. இதுக்கு அந்த பெப்பரை நல்லா தூவி விட்டுட்டு கையில் தூவுங்க. ஒரு இடமா நான் கொட்டிட்டேன். அந்த மாதிரி கொட்டக்கூடாது. அதுக்கு அடுத்து இல்லைன்னா கலரியே விட்டுருக்க மாட்டேன். பெப்பர் தூவி எடுத்து வச்சுட்ருப்பேன். அது ஒரு இடமா நின்றதுனால தான் அதை கலரி விட்டேன். நீங்கள் அது போல் செய்யாதீங்க. தூவி விடுங்க கையிலேயே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான பெப்பர் முட்டை